மகர ராசிக்காரர்கள் 7.5 சனியுடைய தாக்கத்திலிருந்து பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். விநாயகருடைய வழிபாடு, மகான்கள் வழிபாடு, கண்டிப்பாக துணை அல்லது துணைவியாருடைய தேகாரக்கியம், பல்லு தொண்டை வாய் பகுதி, கழுத்து பகுதி, தலைப்பகுதி, கண்ணு பகுதி, காது மூக்கு தொண்டை பகுதி, மூளை பகுதி, நரம்பு சம்பந்தப்பட்ட பகுதியில் அதீத கவனம். வாகனத்தில் வித்தைகள் கூடாது. வாகனங்களில் வீலிங் செய்வது, நாலு சக்கர வண்டியை வைத்து வெகு வேகமாக போகிறது, பிரேக் அடிக்கிறது, இதெல்லாம் கூடவே கூடாது. ஃபோனில் பேசுவது, வீடியோ பார்ப்பதெல்லாம் சிக்கலாகிவிடும். வண்டிகளில் வித்தைகள் காட்டக்கூடிய மகரத்திற்கு ஆபத்து பின்னாடி இல்லை, முன்னாடியே வரும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக தொட்டது தொடங்கக்கூடிய ராசிக்காரர்கள், அற்புதமான லாபத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள். முதலீடுகளுக்கு குறை இருக்காது. எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை, குடும்பத்தில் வெள்ளை கொடியெல்லாம் காட்டாமல் பெட்ஷீட்டை சுற்றி கொள்ளக்கூடிய மகர ராசிக்காரர்கள் பெரிய வெற்றிகளை பெறக்கூடிய அமைப்பு ஏற்படும். கணவனாக இருந்தால் மனைவி சொல்வதை மட்டும் கேட்பதும், மனைவியாக இருந்தால் கணவன் சொல்வதை மட்டும் கேட்பதும். 2026ஆம் ஆண்டு 2027 ஜூன் வரை குடும்பத்தில்தான் கவனமாக இருக்க வேண்டும். எல்லாமே யோகத்தை தரும். 2ஆம் இடத்தில் ராகு, 8இல் கேது என்பதனால் கோளர் பதிகத்தை கேட்க கேட்க சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். தடைகளில் இருந்து மீளக்கூடிய அமைப்பு ஏற்படும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். விநாயகரையும் மகான்கள் வழிபாடையும் விடாமல் கட்டியமாக பிடித்து கொள்ளக்கூடிய மகரம் பெரும் வெற்றிகளையும் பெரும் சாதனைகளையும் 27ஆம் ஆண்டு வரை பெறுவதற்கு சனி பகவான் உதவி செய்வார். உடற்பயிற்சி மட்டும் மறக்காதீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். நரசிம்மரை பிடித்து கொள்வது, நரசிம்மர் கவசத்தை கேட்பது, அடிவயிறு பிரச்சனையை பார்த்து கொள்வது, தோல் பிரச்சனைகள் ஃப்ரோஷன் ஷோல்டர் என்று சொல்வார்கள், அந்த பகுதியில் கவனமாக இருப்பது, பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம், குடும்பத்தில் புது வரவுகள் வருவது, தொழில் ரீதியாக ஜூன் மாதம் வரை மிக கவனமாக இருந்து ஜூன் மாதத்துக்கு பிறகு தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட அனுகூலமான காலகட்டம், பெரிய கௌரவம், எடுத்த காரியத்தில் ஜெயம், இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி, புதிய முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படுவது, உத்தியோகத்தில் அபிருதமான அமைப்பு ஏற்படுவது, சுபகாரியங்கள் டக்கு டக்குன்னு நடைபெறுவது, வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படுவது, பணவரவு பெரிய அளவுக்கு வருவது, எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது, வீடு, நிலம், வண்டி, வாகனம், விவசாய நிலம், முதலீடுகள், வீடு கட்டுவது, நிலம் வாங்குவது, நகை வாங்குவது, வைரம் வாங்குவது என்ற எல்லா விதத்திலும் டக்கு டக்கு டக்கென்று நிவர்த்தி ஏற்படுவதும், எடுத்த காரியங்களிலெல்லாம் இருந்த கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், பாத தரிசனம், நரசிம்மருடைய பாத சரணம் உங்கள் வாழ்க்கையை மேட்டுவதும், குடும்பத்தில் உறவுகளில் இருந்த சிக்கலெல்லாம் தீர்வதும், குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிப்பதும், உறவுகள் பெருகுவதும், பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றங்கள் ஏற்படுவதும், பிள்ளைகளுடைய தேகாரோக்கியம், பிள்ளைகளுடைய குடும்பம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருந்த சங்கடம் எல்லாம் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், ஜென்மத்தில் ராகு இருப்பதனால் மன அழுத்தம் ஆட்படாமல் இருப்பதும், நரசிம்மர் கவசத்தை தினமும் கேட்க கேட்க எல்லாவற்றிலும் வெற்றிகள் சூடுவதும் கண்கூடாக கும்பராசிக்காரர்கள் பார்க்கலாம். ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்திற்கு அழைத்து செல்லலாம். குரு 6ஆம் இடத்தில் இந்த வருடம் வருவதனால் நீங்கள் பார்க்க முடியாத முகத்தில் உள்ள உறுப்புகள், முதுகு தண்டுவடம், அடிவயிறு, கழிவு பாதைகள் சிறு சிறு பாதிப்புகள் இருந்தாலும் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் பாதிப்புகள் பெரிதாக்குவதை யாராலும் தடுக்க முடியாது.